இங்க ஒரு ராஜ்யத்துல இருக்கிற குதிரைப்படை வீரர்களுக்கும் காலாட்படை வீரர்களுக்கும் இடையில ஒரு பலமான போட்டி ஒண்ணு நடக்குது. இப்ப இந்த குதிரைப்படை வீரர்களும் ஒரு கூர்மையான ஒரு பெரிய ஈட்டி எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு குத்த வர, இவங்களும் அந்த ஷீல்ட வச்சு ஒரு கூடார மாதிரி அமைச்சு உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க வச்சிருக்கிறதாம் இந்த உலகத்திலே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஷீல்டு. எவ்வளவு கூர்மையான ஆயுதத்தை கொண்டு குத்தினாலும் இதுல ஒரு சின்ன கீறல் கூட விழ மாட்டேங்குது. அப்பதான் ஒரு சோல்ஜர் அந்த ஷீல்டுக்கு இடையில ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கிறத பாக்குறான். சோ அந்த கேப்ல ஈட்டியை விட்டு இவங்க அட்டாக் பண்ணலாமேன்னு பாக்குறான். பார்த்தா அது இவங்களுக்கு வச்சிருக்கிற ட்ராப்பா இருக்கும். சோ சடனா உள்ள இருக்கிறவங்க அந்த ஈட்டியை டைட்டா பிடிச்சிக்கிட்டு இவன் அப்படியே தூரமா தூக்கி எரிஞ்சிட்டதோட மட்டும் இல்லாம அந்த ஒரு ஈட்டியை வச்சு வெளிய இருக்கிறவங்கள பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த ஷீல்டை இவங்களால உடைக்க முடியல. அதே சமயம் இவங்க உள்ள இருந்துகிட்டே அந்த எதிரி படை வீரர்களை எல்லாம் பறக்க விடுறாங்க. ஒரு கட்டத்துல ஈட்டியை வச்சு இந்த ஷீல்டை உடைக்க முடியாதுன்றது புரிஞ்சுக்கிட்டு இந்த படையோட தளபதி கன் எடுத்து ஷூட் பண்ணலாமே நினைக்கிறான். ஆனா அது தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் அவங்களோட பொசிஷனை மாத்தி உட்காந்துக்கிறாங்க. இப்ப இவங்களுமே கன்னை வச்சு எல்லாம் ஷூட் பண்றாங்க. ஆனா அந்த ஷீல்டை தாண்டி ஒரு புல்லட் கூட இவங்க மேல படவே இல்ல. ஏன்னா அந்த ஷீல்டை ரொம்பவே தனித்துவம் வாய்ந்த ஒரு உலோகத்தால உருவாக்கியிருப்பாங்க. இப்ப புல்லட் எல்லாமே தீந்துடும். இவங்க கன்னை ரீலோட் பண்ணிட்டு இருக்கிற அந்த கேப்ல இவங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் அவங்களை அட்டாக் பண்ணி எப்படியோ எல்லாருமே தோக்கடிச்சிடுறாங்க.